keeping emotion, keeping feelings emotional. நினைக்கிறவங்க வாழணும், ஓகேங்களா? லைஃப்ல வாழாம தோத்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சாக்லேட் பாத்துக்கோ. Date any Ben? அப்புறம் ஹெல்த்தியா இருக்கணும். என் ஹஸ்பண்ட் சொல்றத கேட்டு நடக்கணும். So hello guys, welcome back to our channel FS Daily Vlog. Today we came Korafu Street, which is located in Velachery, to celebrate New Year. And in this video we're going to tell you about the people's New Year resolution also. So stay tuned on the vlog. Bye. शुरू करते हैं. Hi bro. Hi. Bro, your name? என் பேர் இலக்கோன். Okay bro. Happy New Year bro. ஹாப்பி நியூ இயர். Bro, ஆக்சுவலா நார்மல் தான். இந்த 2026ல நீங்க என்ன ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? 2025ல என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அதை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? ரெசல்யூஷன் உண்மையில ஒரு ரெசல்யூஷன்லாம் எதுவும் எடுக்கல. ரெசல்யூஷன்லாம் போன வருஷமும் எடுக்கல, இந்த வருஷமும் எடுக்கல. என்றும் போல இன்று ஒரு நாள் தான். ஆனா இன்னைக்கு தான் லீவ் விட்டாங்கிறதுனால வெளியே வந்திருக்கமே தவிர நியூ இயரை கொண்டாடணும்னு வரல. அந்த அளவுக்கு போட்டு கார்பரேட்ல போட்டு மெடிக்கல் கோடிங் படிக்கிறேன் ப்ரோ. அது வேலை பார்க்க மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்லிங் 6 நாள் வச்சு கொளுத்துறாங்க. சனி ஞாயிறும் வச்சு கொளுத்துறாங்க. அதனால இப்பதான் கொஞ்சம் கேப் கிடைக்குது. லீவை கொண்டாடணும் தான் வர நியூ இயரை கொண்டாட விட மாட்டாங்க முழுசா. அதனால பரவாயில்ல, எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். பை ப்ரோ. தேங்க்யூ. So, hi bro. ஹாய் ப்ரோ. உங்க நேம்? என் பேர் சுதர்ஷன் ப்ரோ. என் பேரு சுதர்ஷன் தான் Oh, bro. okay. Nice to meet you bro. Happy New Year. So, bro, ஆக்சுவலா 2025ல நீங்க என்ன ரிசல்யூஷன் எடுத்தீங்க? அதை கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? இப்ப 2026 ஸ்டெப் பண்ணும்போது என்ன ரிசல்யூஷன் எடுத்திருக்கீங்க bro? ஆக்சுவலா முதல்ல ஜிம்முக்கு கரெக்டா போகணும்னு ரிசல்யூஷன் எடுத்தேன். அது பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 6 months விட்டுட்டேன். தென் இப்போ ஒரு 6 months கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, ஏதோ ஒரு பாதி எடுத்தேன். அதே மாதிரி இப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு 3 கோல்ஸ் வச்சிருக்கேன் சீக்கிரட்டா. அதை நான் வெளியில ரிவீல் பண்ணல. ஸோ அதை அச்சீவ் பண்ணலான்னு இப்போ ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதான் மெயினா நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அந்த எல்லா கோல்ஸுமே அச்சீவ் பண்ணுங்க. நல்லா இருங்க. ஓகேவா? ஓகேவா? தேங்க்ஸ் ப்ரோ. சோ ஹாய் ப்ரோ. ஹாய் गाइस. ஹாய். சோ உங்க நேம் ப்ரோ? வெங்கடேஷ். தீபக், முகமது, கோகுல், அஸ்வந்த், தமிழ். என் நேம் சுதர்ஷன் ப்ரோ. FS Daily Vlogs என்ற யூடியூப்ல இருந்து வரோம். இதெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணிருக்கோம். இது வந்து 3rd வீடியோ நாங்க ஷூட் பண்றோம் ப்ரோ. ஓகேவா? சோ நார்மல் ப்ரோ, எல்லாருமே வந்து 2025ல ஒரு ரிசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. என்ன ரிசல்யூஷன் எடுத்தீங்க? அதை கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? 2026ல நீங்க என்ன எடுக்கிறீங்க? அதை மட்டும். இதெல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் வர வழியில. அவ சொன்ன பாயிண்ட் தான் நான் சொன்னேன். நம்மளால எதுவுமே ஆமா. ஸோ நான் 2025ல என்ன போட்டிருந்தேன்னா, ஜிம்ல ஒரு கான்ஸ்டன்டா போனது. முதல் 4 மாசம் போனேன், கடைசி 2 மாசம் போனேன், நடுவில் ஒரு 6 மாசம் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணணும். அப்படியே நெக்ஸ்ட் இயர் அப்படியே ஒரு 12 months போனோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டயட்டை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி நம்மளால எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது நடக்கிறது. சோ இது டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் இப்போ ஜிம் போயிட்டு தான் இருக்கேன். கடைசி 3 months போயிட்டு தான் இருக்கேன் நான். நீங்க ப்ரோ? நான் 25ல ஒன்றும் எடுக்கல. 26ல டைரி எழுத போறேன் புதுசா. சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நான் ஜாப் ஷிஃப்ட் பண்ணனும்னு ஒரு இந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ அது டன். இந்த இயர் வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்திருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்க ப்ரோ? இந்த வந்து நான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆல்மோஸ்ட் 7 to 8 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிம் டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 months கம்ப்ளீட் டயட்ல தான் இருக்கேன் நான். ஸோ சம்டைம்ஸ் அது ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த இயர் வந்து எவ்ரி மந்த் ஒரு ட்ரிப்பு போகணுன்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன்.
ஸோ நீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க படிச்சதுல ஒரு புக்கை சஜஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த புக் அப்படிலாம் கிட்ட மாட்டிப்போம். நீங்க டியூஸ்டே வித் மோரிஸ் ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. டியூஸ்டே வித் மோரிஸ் அந்த புக் நல்லா இருக்கு. படிச்சிட்டு இருக்கேன், இப்பதான் லாஸ்ட் படிச்சிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா அவன் நல்லா படிப்பான். இவனை கேளுங்க. அவர் சொன்னதுதான், நானா புக் படிக்கணும் ஒரு மாசத்துக்கு ஒரு புக்கு 2 புக்கு முடிக்கணும்னு ஆரம்பிச்சேன். கடைசியில் அது ஒரு 6 மாசம் கம்ப்ளீட் பண்ண ஒரு 12 புக்கு முடிச்சேன். கடைசி 4 மாசமா புக்கு எல்லா புக்கையும் பாதியில நின்றுட்டு இருக்கு. அவர் சொன்ன டியூஸ்டே மோரிஸ் நான் முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்திருந்தா நான் எப்படி சஜஸ்ட் பண்றேன் அந்த ஒரு புக் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்னு சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக்குன்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் நல்லா தான் இருக்கும். உங்களோட ரிசல்யூஷன் 2026ல 26லியா மேபி சாக்லேட் சாப்பிட கூடாது. ஆமா அவனுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குதா, அதனால அவன் டயட்டை வந்து அஃபெக்ட் ஆகுதா? ஏமா சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை, போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு கொஞ்சம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அவாய்ட் பண்றது பொண்ணுங்களையா இல்ல சாக்லேட்டையா? ஓகே ப்ரோ, ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. 2026ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணலாம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. எல்லாருமே ரெசல்யூஷன் எடுத்துக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, ஏன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன். வீட்டுல பார்க்க போறாங்க. ரெசல்யூஷன் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி ஓகே போயிட்டு இருக்கு லைஃப். சோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா ஓகே. கண்டிப்பா ப்ரோ, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. சோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர், ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி நியூ இயர் गाइस. ப்ரோ சாக்லேட் பாத்துக்கோ. ஹாய் ப்ரோ. சோ என்ன சுதர்ஷன் ப்ரோ, நீங்க? அர்ஜுன். நீங்க ப்ரோ? லியோ. நீங்க ப்ரோ? துவாராங். ப்ரோ யுவர் நேம்? அருண். ஓகே ப்ரோ. ஸோ ஒரு நார்மல் கொஸ்டின் தான் ப்ரோ. 2025ல வந்து என்ன ஒரு ரிசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஸோ அது என்ன ரிசல்யூஷன், அதை கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையா? இப்போ 2026ல என்ன ரிசல்யூஷன் எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலி ரெசல்யூஷன் எடுக்க கூடாதுன்னு தான் முடிவுல இருக்கேன். ஏன்னா ரெசல்யூஷன் எடுத்து எதுவும் பண்ற மாதிரி தெரியல, எதுவும் ஆற மாதிரி தெரியல. அதனால வித்வுட் ரெசல்யூஷன் கோ வித் ஃப்ளோ. என்ன ஆகுதோ அதை பாத்துக்கலாம். ஓகே. நீங்க ப்ரோ? வாட் இஸ் ரெசல்யூஷன் 2026. So what resolution you have already taken in 2025, whether you have fulfilled it, and what you are going to take in 2026? For 2025, I had the resolution that I'll try to be more nice to people, more kind towards everything. And for 2026, I want to have no expectations from everyone and start progressing about my life. Sure bro, nice. All the best. So all the best bro. Bro, நீங்க என்ன ப்ரோ ரெசல்யூஷன் 2025ல இருக்கீங்க? 2026ல வந்துட்டு ரெசல்யூஷன் எடுக்க கூடாதுன்றத ரெசல்யூஷன். ஓகே. 2025ல என்ன வச்சிருந்தீங்க? 25ல ஒரு ரெசல்யூஷன் இல்ல, பட் ரெசல்யூஷன் வைக்க கூடாது அப்படின்றத ரெசல்யூஷன். ஓகே. ஏன்னா the best time to start anything is right now. கரெக்ட். ஸோ அது நம்ம இந்த டேட் தான் பண்ணணும்னு தள்ளி வச்சாலும் நம்ம பண்ண மாட்டோம். பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் இஸ் ரைட் நவ். ஷூர். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹைடா தம்பி. ஹாய். உன் பேரா? சாய் பிரமோத். எங்க சென்னை தானா? சென்னை. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 5th படிக்கிறேன். 5th. எந்த ஸ்கூல்? டேவிட் மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல். ஹாப்பி நியூ இயர். சரி, ஓகே. ஸோ என்ன ரிசால்யூஷன் எடுத்திருக்கியா இந்த வருஷம் 2026ல? நான் இந்த விஷயத்த வந்து பண்றதை விடல, இல்லை இதை நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன யோசிச்சிருக்கியா? ஸ்டடீஸ் ரிலேட்டடா இல்லை எதுனா இல்லை விளையாடுறது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா? ஃபுட்பால். இல்லடா ஃபுட்பால். ஃபுட்பால் ஒன்று விளையாடணுமா? அவனோட ஏம் அது. ஓகே, ஆல் தி பெஸ்ட்வா. ஃபோக்கஸ் பண்ணு, கண்டிப்பா விளையாடலாம். ஓகேவா? ஹாய்ண்ணா. ஹாய் ப்ரோ. உங்க நேம்னா? ஆகாஷ். ஓகேண்ணா. அண்ணா நீங்க வந்து என்ன ரிசால்யூஷன் இந்த வருஷம் எடுத்துருக்கீங்களா? 2000 என்னன்னா ஒன்றும் இல்லை, இத்தனை வருஷம் ஒன்றும் சேவிங்ஸ் பண்ணல, இனிமே சேவிங்ஸ் பண்ணணும். கண்டிப்பா. இந்த வருஷத்துல ஒரு கார் எடுக்கணும், ஒரு எய்ம், அவ்வளவுதான். அதை மட்டும் முடிச்சா என்னோட எய்ம் அதான், இந்த வருஷம் ஒரு கார் எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகேண்ணா. 2025 உங்களுக்கு எப்படி நான் போச்சு? ரொம்ப வருஷம்ண்ணா, சொல்லப்படி போனா ரொம்ப வருஷம், ஒண்ணுமே கிடையாது. இல்லாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டேன். 26ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. 2025 என் ஒய்ஃபுக்கு பர்த்டே. எங்க நான் வந்திருக்காங்களா? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி. சோ ஹாய் கா. ஹாய் பிரதர். உங்க நேம் கா? ரோஜா. ஓகே கா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி நியூ இயர். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் கா. அக்கா நீங்க என்ன ரிசால்யூஷன் எடுத்திருக்கீங்களா 2026ல நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு? ரெசல்யூஷன்லாம் வந்து நிறைய இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்றது தான் வந்து மெயின். நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கணும், எந்த
மைண்ட் ப்ரெஷரும் இல்லாம நம்மளுடைய லைஃப்ல நம்ம தான் கொண்டு போகணும். அதுதான். ஸோ காமா வந்து நம்மளே வந்து நம்ம லைஃபை பார்த்துக்கணுன்றது உங்களோட ரிசல்யூஷன். யாரையும் நம்ப கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய சொந்த கால்ல நம்ம தான் எழுந்திருச்சு நிக்கணும். கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட்கா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா கண்டிப்பா கார் எடுத்துலாம். ஒண்ணு இல்லை, ஓகேவா? பார்த்துலாம் 2020. சரியா? தேங்க்ஸ் மேம். ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர் ப்ரோ. ஹாப்பி நியூ இயர். அங்க சொல்றீங்க. நம்ம வியூவர்ஸ்க்கு ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்க நேம்? மஞ்சுநாத். உங்க நேம்? பூர்ணா. புருஷோத்தனா. எல்லாருமே சென்னையா? ஓகே. இவங்க 2025ல என்ன ரிசல்யூஷன் எடுத்தீங்க? இதை பண்ணலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு அதை பண்ணீங்களா இல்லையா? இப்போ 2026ல நீங்க என்ன வந்து ரிசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நம்மளுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணணும். இது வந்து 2026க்கு. சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கமிட்மெண்ட்டை தீர்க்கணும். கண்டிப்பா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைஃப்ல வாழ்றதுக்கான வாழணும்னு நினைக்கிறவங்க வாழணும். ஓகேங்களா? லைஃப்ல வாழாம தோத்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் ஜெயிப்பேன் கண்டிப்பா. ஆல் த பெஸ்ட் தான். நீங்க ப்ரோ? நம்மளுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை ப்ரோ. என்ன ஒண்ணு லவ் பண்ண விடாது ப்ரோ. அதான் ப்ரோ இவரை வச்சுட்டு நான் மாரடிக்கு பெருமாரடியா இருக்கு ப்ரோ. நைட்டு பூரா 2 மணி வரைக்கும் போட்டு வச்சு அவசரம் வாங்குறாரு ப்ரோ. அதனாலே லவ் பண்ண முடியல. லவ் பண்ண முடியல ப்ரோ. கைய குத்திக்கிறாரு சவுத்துல. ஒண்ணும் பண்ண முடியல. வெறும் இதா இருக்கு ப்ரோ. வயிற்றுல போனா கூட வெறும் இதுதான், லவ் தான். ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் ப்ரோ வச்சுட்டு இருக்கிறாரு ப்ரோ. நீங்க ஜாலியா லவ் பண்றீங்க, அவரை லவ் பண்ண விட மாட்டீங்க. அவர் லவ் பண்ண சொல்ல லவ் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரோ. கேட்டா லவ் பண்ண நிறைய கமிட்மெண்ட். இல்ல ப்ரோ, இவங்களை பார்த்து கட்டிக்கிட்டோம் ப்ரோ லவ் பண்ண விடாதுன்ட்டு. அதான் ப்ரோ, வேற ஒண்ணு நம்ப விடாது, அவ்வளவுதான். நம்மளுக்கு வேற ஒண்ணு கிடையாது. மற்றபடி எல்லாம் ஜாலியா இருக்கு. நீங்க ப்ரோ? ஆனா என்ன புருஷோத்தமன்னா. நீங்க என்ன ரிசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? ரெசல்யூஷன்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. ஏன்னா நம்ம எடுப்போம், அது எப்படியும் கடைபிடிக்க மாட்டோம். அதனால நான் ஒண்ணு எடுத்திருக்கேன். என்னன்னா, வாழ்க்கை மட்டும் இல்ல, வாழ்க்கை மாறும் மட்டும், புது வருடமாய் மட்டும் இல்ல, புது வாழ்க்கையாய் மாறணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே இருப்போம். அதுதான் டார்கெட் வச்சிருக்கீங்களா இந்த வருஷத்துக்கு நம்ம இதை அச்சீவ் பண்ணு? ஆமா, நான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கேன் அந்த உலகத்துல. இனிமே தான் நம்ம வாழையே நான் ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு 27 வயசு. இனிமே தான் நான் வந்து வாழையே ஆரம்பிக்க போறேன். அதுதான் அந்த கவிதை மாதிரி. புது வருடமாய் மட்டும் இல்ல, புது வாழ்க்கையாய் மாறும் என்று நம்ம எல்லாரும் நம்ப வேண்டும். ஆல் த பெஸ்ட். லவ் பத்தி எதுவும் கேட்க மாட்டீங்களா? லவ் பத்தி சொல்லுங்க. லவ் பண்றீங்களா? எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான லவ் இருக்கும். எனக்கு இருந்திருக்கு. பட் நான் ரொம்ப லவ் பண்ணது வந்து அந்த ஒரு பொண்ணை ஒரு 3-4 வாட்டி பார்த்துருப்பேன், அவ்வளவுதான். ஆனா பழக்கம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பார்த்தது அதனாலே ரொம்ப லவ். நான் அந்த பொண்ணை மறக்க முடியல. அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. பார்த்தோடன் காதலா? இல்ல, அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 3-4 டைம் பார்த்துருப்பேன். அதனுடைய அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணோட அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சது. அது ஏன்னே எனக்கு தெரியல. யாருக்குமே அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஒரு பழகணும், பேசணும், இப்படிதான் லவ் வரும். எனக்கு வந்து அது குரல் கூட கேட்டதில்லை. ஆனா ஒரு 4-3 வாட்டி பார்த்து. கண்டிப்பா எல்லாம் இவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், எல்லாருமே சொல்றதுதான். ஒண்ணு நம்மளை விட்டு போனா அதோட பெட்டரா 100% வரும். ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. லவ் பத்தி ஒன்று சொல்றேன். சரிங்களா? லவ் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த லவ் பண்ற பொண்ணை நம்புங்க. சரிங்களா? எல்லா பொண்ணும் கெட்டவங்க இல்லை, சில பேர் நல்லவங்களா இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை நம்புங்க. அந்த பொண்ணு நம்ம சந்தேகப்படுத்த ஃப்ரீடம் கொடுங்க. நம்மளுக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அந்த ஃப்ரீடம் கொடுங்க. நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. கெட்டது நடக்கிறதுல அவாய்ட் பண்ணுங்க, நல்லது நடக்கிறதுல சந்தோஷப்படுங்க. அந்த பொண்ணு என் அனுபவத்தை சொல்றேன். சரிங்களா? லவ் பண்றது தப்பு இல்லை, யாரோ லவ் பண்றவங்க தான் கரெக்ட். சரிங்களா? அப்படியே நட்பை பத்தி ஃப்ரெண்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல. ஒரு போன் அடிச்சா எல்லாரும் வரத்துக்கு ரெடியா இருக்காங்க. அந்த அளவுக்கு நட்பு இருக்கு. சரிங்களா? மச்சா பீர் அடியில கூப்பிட்டா வருவான். இதே மச்சா லவ் பண்ற வாடா ஒரு பொண்ணு பாக்கலாம் சொல்லிட்டா வரமாட்டான். ஏன்னா அங்க இடத்துல மாட்டிப்பான். ஆனா பொண்ணை தூக்கலாம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வருவான். நான் சொன்னல, 1000 பெண்களை பார்த்தாலும் அழகா இருக்கும். ஆனா உன்னை பார்த்தால் இந்த உலகமே தெரியும். உன் கூட பழகுவதற்கு அல்ல, வாழ்வதற்கு. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன. My name is Faisal, and what's your name? Beena. Janani. So my question it is, what's your New Year resolution?
New Year resolution. Yeah. Don't celebrate New Year. वाह दीदी वाह दीदी दीदी वाह दीदी दीदी What do you think in the previous year you are going to be not to done in this year? Keeping feelings emotionally attached. समझ रहे हो आप So what's your New Year resolution? To make more money and to travel. ऐसे में बड़ा सख्त लौंडा हूं लेकिन यार यहाँ में पिघल That's great. Need to hard work. So what do you think for the previous year? Don't date any men. Don't. Date any men. Nice. Tell what's your new resolution? I need to do hard work because I've already started a vlogging and part-time also, full time also I'm a corporate employee. So I'm trying to managing both and I'm focusing my career also. What's one thing that you're planning to do in 2026? 2026 I will be planning to become more famous in the YouTube and as well as I will support to my family as much as can possible. My name is Faisal. Yeah, Faisal. Yeah. So what's your name, bro? Aaron. Srinivasan. Deepthi. Anguraj. Surya, bro. So my question is for all of us. What's your New Year resolution? What do you wanna do in upcoming New Year? I think I need to concentrate more studies. In which thing? Study, work, or something? My college career. College studies. Okay, great. தெலுங்கு சொல்லுவா தமிழ்லயே என்ன சொல்லுங்க என்ன சொல்லணும் New Year என்ன resolution எடுத்தீங்க? விஷ் பண்றதுக்கா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் விடுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கணக்கு படி பார்த்தா இந்த வருஷமாவது ஒழுங்கா இருக்கணும் பாக்குறோம் ட்ரை பண்றோம் எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 365 டேஸும் நல்லா 3 வேளையும் சமைச்சு போடணும் அப்புறம் ஹெல்த்தியா இருக்கணும் என் ஹஸ்பண்ட் சொல்றத கேட்டு நடக்கணும். So how many years you completed? 3 years completed. Congratulations. நான் இந்த 3 வருஷத்துல ஒய்ஃபை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். அதனால இதுக்கப்புறம் அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அவளுக்காக நிறைய விஷயத்த விட சொல்லியிருக்கா, விட்டுருவேன். So it's a love marriage or arranged marriage? Arrange. So how is the bond is coming that much? மாமா பொண்ணு, முறை பொண்ணு. அவர் என்ன வந்து அப்பா பாசம்லாம் எனக்கு படுத்தல. எனக்கு அவர் கஷ்டப்படுத்துறாரு சொன்னாரு, ஆனா கஷ்டம்லாம் படுத்தல. இந்த 3 இயர்ஸ் தான் என் லைஃப்லயே வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு எல்லாமே கிடைச்சது, எல்லாமே Great. Yeah, that's great couple you are. And one question, what do you regret in this 2025? What you have been too much regret? That's not to be happen in this year, but is happened. Baby. Wish you best of luck. Will be soon. Happy New Year. Happy New Year. Happy New Year. Happy New Year. Subscribe, follow, share, comment on FS Daily Vlogs. Thank you so much. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் 2026 வந்து எல்லாருக்குமே நல்ல பெரிய வருஷமாக அமைதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே உங்களோட கோலை செட் பண்ணி போங்க, ரன் பண்ணுங்கள். நாங்களும் எங்கள் கோலை செட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து வளரலாம், எல்லாருமே சேர்ந்து ராக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And don't forget to press the bell icon which is available on the corner. And wish you very happy New Year once again. And whatever is happened, it's happened. Start your new journey. So stay tuned on the next upcoming vlog. For now, bye all of you. Always be happy. Bye. Bye.